ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையோட விடாமுயற்சி படத்துல இருந்து லைக்கா தரப்புல இருந்து நீங்க செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் ஷூட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதை ஸ்பெயின்ல ஷூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு செட்டு போட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக்கா தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இன்னும் நமக்கு கிடைக்கல. அதை தொடர்ந்து லைக்கா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்ப லைக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது இல்லை? அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி லைக்கா தரப்புல இருந்து இப்போ சொல்லப்படுது. அப்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படிங்கிற ஒரு கிளியரான நியூஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 10க்குள்ளே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அப்டேட்டாக தான் இருக்கும். வேட்டையன் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து மேஜரான அப்டேட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு ஒரு தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து வரப்போகிற நாட்களில் இந்த படத்துலேருந்து தரமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஓகே நண்பா, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அஜித் சார் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஏகே சினிமா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.